ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ. அன்னைக்கு காலையிலேயே வந்து சர்க்கரை பொங்கலோடையே வந்துட்டு டே ஆரம்பிச்சாச்சு. ரேஷனில் கிடைச்ச பச்சரிசி இருந்துச்சுல்ல, அதை வந்து வச்சு பொங்கல் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதில் வந்துட்டு கொஞ்சம் சர்க்கரை நிறைய போட்டு கடைசியாக நெய்யில் வந்துட்டு முந்திரி திராட்சையெல்லாம் வந்து தாளித்து கொட்டிட்டேன். பெருசாக எங்கள் வீட்டில் பொங்கல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம். அன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு லீவாக அவங்களுக்கு வந்து இந்த பொங்கல் ரொம்ப பிடிக்கும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டே எங்கள் வீட்டில் வந்துட்டு இதுதான். அதை வச்சு பொங்கல் வந்து பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆனோடனே பார்த்திங்கன்னா கெட்டியாயிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்தின நாள் கொஞ்சம் காய்கறி வந்து வாங்க போயிருந்தேன். அங்கே வந்துட்டு கார்ன் இருந்துச்சு. அதை பார்த்து இந்த பிள்ளைங்க வந்துட்டு வேணும்னு கேட்டாங்க. ஒரு கார்ன் பார்த்திங்கன்னா ரூ. 30. காய்கறியே வந்துட்டு கொஞ்சம் பயங்கர ரேட் ஆகிட்டு, அதனால் ஒன்றே ஒன்று தான் வாங்க முடிஞ்சிச்சு. சரி அதை அவிச்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி அதை வந்து பாதி பாதி 2 பேர்த்துக்கும் கொடுத்துலாம் அப்படின்ட்டு அதை வந்து வேக போட்டுட்டேன். அதுக்கப்புறம் மதியானம் எங்கள் வீட்டில் வந்துட்டு லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா காரசாரமாக வந்து ரசம் வந்து வச்சுருக்கேன். காலையிலே வந்து இறால் வந்து வாங்கியிருந்தோம். அதை வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நான் இது வரைக்கும் ஃப்ரை பண்ணது கிடையாது. ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தொக்கு வந்து பண்ணிட்டேன். இது வந்து எப்படியெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன். பாய்.